ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பெங்களூர் டு மதுரை. ஸோ கர்நாடகா டு தமிழ்நாடு. பிகாஸ் எதுக்கு அப்படின்னா எங்கள் அக்கா பையனுக்கு பர்த்டே. ஆல்ரெடி அவனோட செகண்ட் பர்த்டே வீடியோ வந்து நான் vlog-ஆ போட்டிருப்பேன். இன்னும் ரிவர்ஸில் போகிறீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக பெங்களூர் டு மதுரை வந்து கண்டோன்மெண்ட்டு ஸ்டேஷன். வந்தே பாரத் இருக்குது. ஆஃப்டர்நூன் 1:30க்கு எடுப்பாங்க. நைட்டு 9:20க்கு இட் வில் ரீச் டு மதுரை. ஸோ ஆக்சுவலி இட் இஸ் ஈஸி டு கோ. போகலாம். அவனுக்கு கொஞ்சம் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோ. ஸ்டே டியூன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை சென்ட் ஆஃப் பண்ண வந்திருந்தாங்க. நான் போகிறதுல அவ்வளோ சந்தோஷம். அண்ட் வந்தே பாரத்தில் வந்து நமக்கு லன்ச் வந்துடும், அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துடும், அண்ட் எனக்கு தலைவலி வந்துடும், அண்ட் காஃபி குடிச்சிட்டே அப்படியே நைட்டு டின்னரும் வந்துடும். கடைசியில் மதுரையும் வந்துருச்சு. ஸோ என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு எங்கள் மச்சான் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் நைட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு நியூ மாஸ் போனோம். மதுரையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட் நியூ மாஸ். நீங்கள் இங்கே ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு சொல்லுங்கள். எனக்கு இங்கே ஃபேவரட் வந்து அவங்களோட சேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் தந்தூரி சிக்கன். அண்ட் மதுரைனால ஆப்வியஸாக புரோட்டா சூப்பராக இருக்கும். எனக்கு எல்லாமே பிடிக்கும். உங்களோட ஃபேவரட் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். The next day. ஸோ நான் ரித்துக்காக ஒரு மோட்டார் கேட்ஜெட் ஆக்டிவிட்டி மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது வந்து ஒரு ஃபிசிக்ஸ் ஆக்டிவிட்டி மாதிரி. இந்த ஏஜில் தான் வந்து பசங்களால் இதை பண்ண முடியும். ஆக்சுவலாக இவனுக்கு வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ பர்டிகுலராக இவன் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற மாதிரி வேணும்னு தான் கேட்டான். ஸோ அதே மாதிரி அவனுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கி கொடுத்தாச்சு. இதை பற்றி வீடியோ நான் இன்னொரு நாள் போடுறேன். ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, இவனுக்கு இன்றைக்கி ஸ்கூல். ஸோ அதனால் அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டுருக்கான் மார்னிங். நானும் எங்கள் மச்சானும் தான் இன்றைக்கி ஸ்கூலில் ட்ராப் பண்ண போகிறோம் ரித்துவை. ஹாப்பி பர்த்டே ரித்து. ஸ்கூலுக்கு போகிறோன்னு சோகமாக இருக்கியா இல்லை ஸ்கூலுக்கு போகிறோன்னு சந்தோஷமா இருக்கியா? சோகமா இருக்கியா? எதுக்குடா? சே, ஈவினிங் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் ரித்து. எத்தனை ஸ்டாண்டர்ட் ரித்து படிக்கிற இப்போ? செகண்ட் ஸ்டாண்டர்ட். சூப்பர். வருத்தப்படாதுடா மகனே, சித்தி இருக்கீண்டா. என்னடா படுத்துட்ட? ஏந்திரி அஞ்சலி, ஏந்திரி. ஸோ திஸ் இஸ் அ ஈவினிங் டைம். நாங்கள் போய் ரித்து ஸ்கூலில் கூப்பிட போகிறோம். 3:30க்கு அவனுக்கு ஸ்கூல் முடியும்னு சொன்னாங்க. ஸோ சித்தியாக நீங்கள் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கொடுப்பன இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வேலைகள் தான் பார்க்கணுன்றதுக்கு என்னோடய வீடியோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸ்டே டியூன் கைஸ். மதுரை வெயில் கொளுத்துது. காலையில இருந்து என்ன நடந்துச்சு? ஸ்கூலுக்கு உள்ள போனோடனே அந்த அந்த நானி கொண்டு வந்தாங்களா சாக்லேட்ட? சிசி சிஸ்டர் பின்னாடி கொண்டு வந்தாங்க. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் உள்ள போனேன். சாக்லேட் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் மேம் வந்து ஆப்சன்ட் போட்டாங்க போல ரொம்ப நேரம் அதனால. அப்புறம் அதுக்கு சூப்பரா போச்சா டே உனக்கு இன்னைக்கு? நெக்ஸ்ட் மம்மி போய் கூப்பிட போறோம். ஸோ எங்கள் அக்காவை நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து பிக் பண்ணிட்டோம். ஈவினிங் டைம் இங்கே எல்லாருக்குமே கொஞ்சம் பசிக்குது. எங்கள் வயிற்று நிரப்புறதுக்காக we went to Black Forest. They have many branches including in Karnataka, Bangalore. எங்க போய் இடிச்சிட்டு வர? என்ன பண்ண போறியா? உனக்கு அம்மா பிடிக்குமா சித்தி பிடிக்குமா? சித்தி. எப்பயாவது பாக்குறேன், அதனால வந்து உன்னை கொஞ்சிக்கிட்டே இருப்பா. நான் வந்து டெய்லி உன் கூட இருக்கும். உன்னை படிக்க வைக்கிறேன், நான் தான் பண்ணுவோம். சித்தி படிக்க வைக்கணுமா? ஒரு நாள் சித்திட்டு உட்காந்து ஹோம்ஒர்க்க படிச்சு எழுதிட்டு பாப்போம். அவனும் உன்னை அடிச்சிருவோம். இன்னைக்கு ஹோம்ஒர்க் இருக்குல்ல, நம்ம எழுதுவோம்டா இன்னைக்கு. எப்படி அடி வாங்காம எழுதுறேன்னு பாப்போம். கைஸ், நான் வந்து சித்திக்காரி. தம்பியோட ஸ்கூல் பேக்
நான் கொண்டு போன சாக்லேட் பாக்ஸு, அதுக்கப்புறம் அவனோட ஷர்ட் எல்லாம் நான் கொண்டு வரேன். இப்போ நம்ம வந்து அம்மாக்காரி அப்பாக்காரன் நம்ம அப்பாக்காரவங்கள பார்க்க போகிறோம். கேஷுவலாக 2 பேர் நடந்து வராங்க தெரியுதா? அவங்க தான் வந்து பிள்ளை பெற்றவங்க. அதுதான் சித்தியோட பொறுப்பு. யாரானாலும் இருங்க, ஆனால் சித்தியா மட்டும் இருந்துடாதீங்க. ரொம்பவே கஷ்டம். ஸோ இதான் நான் வாங்கி கொடுத்த மோட்டார் கேட்ஜெட்டில் நம்ம இதுவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணலாம். இது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் பபிள் ப்ளோவர் ஆக்சுவலாக இது ஒரு மிஷின் மாதிரி ரெடி பண்ணி ஒன் சைடு ப்ரெஸ் பண்ணால் அது இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பபிள்ஸாக வரும். எஸ் யூ கேன் see this வெரி நைஸில். என் கூட இருந்தால் அவன் இப்படி தான் ஹோம்ஒர்க் எழுதுவான். அதனால தான் அவன் என் கூட வந்து ஹோம்ஒர்க் எழுத உட்கார வைக்க மாட்டா. ஒன் சைடு அவனுக்கு ஃபோன் ஓடும், இன்னொரு சைடு நானே ஆன்சர் சொல்லி கொடுத்துருவேன், இன்னொரு சைடு ஏன் நைட் ஷிஃப்ட்டையும் பார்க்கணும். 4 + 4 8. இன்றைக்கி டே சூப்பராக போச்சு. இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, bye from Rashmi from Rash Style Studio. டாட்டா.